தமிழக எல்லையான புலிகுண்டளவுக்கு காவிரி நீரின் அளவு 10,000 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. இன்று காலை 4,500 கனஅடியாக இருந்த நிலையில் தற்பொழுது 10,000 கனஅடியாக உயர்ந்திருக்கிறது. கர்நாடகாவின் கபினி KRS அணைகளிலிருந்து 20,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இவர்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் விவேகானந்தன். கார்த்திகா, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கான நீர்வரத்து என்பது தொடர்ந்து அதிகரிக்கிறது. இந்நிலையில் கபினி அணையை பொறுத்தவரையில் 84 அடி உயரத்தில் 82 அடி வரை நீர்மட்டம் என்பது அதிகரித்திருக்கிறது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி கபினி அணையிலிருந்து தமிழகத்திற்கு காவிரி ஆற்றில் வினாடிக்கு 20,500 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டது. அதே போல KRS அணைக்கும் நீர்வரத்து என்பது வினாடிக்கு 3,000 கனஅடியாக இருப்பதால் காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கு வினாடிக்கு 546 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் வரை இரண்டு அணைகளிலும் சேர்த்து வினாடிக்கு 7,000 கனஅடியாக நீர் திறப்பு இருந்தது. இந்நிலையில் தொடர் மழை காரணமாக அணைகளில் இருந்து 21,000 கனஅடி தண்ணீர் என்பது தமிழ்நாட்டுக்கு திறக்கப்பட்டது. நேற்று முன்தினம் மாலை வாக்கில் தமிழகத்துக்கு காவிரி ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டது. 2 நாட்கள் கழித்து காவிரி நீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்திருக்கிறது. அதாவது காவிரி ஆற்றில் கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்படுகின்ற தண்ணீர் வருவதற்கு 3 நாட்கள் ஆகும். தற்பொழுது தண்ணீர் என்பது அதாவது மழைக்காலம் என்பதால் 2 நாட்களில் இந்த நீர்வரத்து தமிழக எல்லையை அடைந்திருக்கிறது. இன்று காலை நிலவரப்படி காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுக்கு வினாடிக்கு 4,500 கனஅடியாக இருந்த நீர்வரத்து மாலை படிப்படியாக அதிகரித்து வினாடிக்கு 10,000 கனஅடியாக உயர்ந்திருக்கிறது. அதே போல இன்று இரவுக்குள் கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்பட்ட 21,000 கனஅடியும் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைய வாய்ப்பு இருக்கிறது. கார்த்திகா, விவேகானந்தன், தமிழக எல்லையை அடையக்கூடிய நிலையில் கரையோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் சொல்லியிருக்கிறாங்க? அதாவது கார்த்திகா, காவிரி ஆற்றை பொறுத்த வரைக்கும் மேட்டூர் அணை வரைக்குமே பெரிய அளவில் பாதிப்பில்லை. அதாவது 2 லட்சம் 3 லட்சம் கனஅடி வந்தால் கூட கரையோர மக்களுக்கு பாதிப்பில்லை. ஆனாலும் கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறப்பு 21,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டது என்ற உடனேயே மாவட்ட நிர்வாகம் சார்பில் காவிரி கரையோரம் உள்ள மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதாவது கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனவே கரையோரம் இருக்கின்ற மக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம், கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர், ஊரக வளர்ச்சித்துறையினர், வருவாய்த்துறையினர் என பல குழுக்களாக பிரிந்து காவிரி ஆற்றங்கரையோர பகுதிகளில் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கார்த்திகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விவேகானந்தன்.